ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இப்பொழுது நம் செவிகளில் வாசிக்கப்பட்டு நாம் அனைவரும் கேட்க இருக்கின்ற ஞான களஞ்சிய நூலின் பெயர் என்னவென்றால் யோக வேதம் என்ற ஞான களஞ்சிய நூலாகும். இந்நூலினை நாம் அனைவரும் ஞானம் அடைய வேண்டி கொடுத்த ஞான பெருந்தகை யாரென்றால் கிரியா யோக தந்தை அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற தபத்திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் ஆவார்கள். இந்த பதிவின் சாரம் எதை பற்றியதென்றால் அச்சயம் என்று சொல்லக்கூடிய நமது விழிகளால் ஏற்படும் சக்தி இழப்புகளையும் நம்மளுடைய விழிகளால் நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றல், அதாவது ஞானம் அடையக்கூடிய, ஞானத்தை கைவல்யப்படுத்தக்கூடிய நம்மளுடைய ஜீவகாந்த ஆற்றலை நாம் எவ்வாறு இழக்கின்றோம், அது எவ்வாறு செலவழிகிறது, அதை எப்படி சேமிக்க வேண்டும், அதை சேமிப்பதால் நமக்கு ஏற்படும் பலன் என்ன, அதனால் அடையும் பலாபலன் என்ன என்பதை இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது பதிவின் தொடக்கத்தை ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்கப்பட்டு கேட்போம். பதிவின் தொடக்கம் ஆரம்பம். அச்சயம். எடுக்க எடுக்க குறையாத பாத்திரத்திற்கு அச்சய பாத்திரம் என்று பெயர். அதுபோல் தன தானிய சம்பத்துகளை குறையாமல் கொடுக்கும் அற்புத சக்தி படைத்த ரசமணி குளிகைக்கு அச்சய குளிகை என்று பெயர். அதுபோல் கலை, இலக்கியம், இயற்கை என்று பலதரப்பட்ட வழிகளில் செல்லும் மனிதனின் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான சந்தோஷம் என்னும் உணர்வு அதிர்வுகளையும் துக்கம், பயம், கோபம், காமம், வெறுப்பு, பாசம், ஞானம், பக்தி என்று பலதரப்பட்ட உணர்வுகளையும் மாறி மாறி கொடுத்து கொண்டிருக்கும் கண் என்னும் பார்வையையே அச்சயம் என்று நீ அறிந்து கொள். உன்னிலிருந்து உருவாகும் விலைமதிப்பற்ற ஜீவகாந்த சக்தியானது உன்னை செயலிழக்க வைத்து உன் உடலிலிருந்து வெளியேற்றும் நிகழ்ச்சியில் கண்தான் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏனெனில் மனதிலிருந்து வெளிப்படும் எண்ணங்கள் செயல்பாடுகளாக மாறுவதற்கு கண்ணே முதல் காரணமாகும். இவ்வாறு இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு உயிரிலிருந்தும் வெளிப்படும் எண்ணங்களின் பரிமாற்றங்கள் பார்வையின் வழியாகவே நடைபெறுகின்றன. இவ்வாறு நடைபெறும் பொழுதுதான் ஈர்ப்பு, எதிர்ப்பு என்ற இரண்டு நிலைகள் உண்டாகின்றன. இந்த இரண்டு நிலைகளும் ஒன்னிலிருந்து வெளிப்படும் ஜீவகாந்த சக்தியின் நேரடியான நிலையாகும். எவ்வாறு எனில், உன் உடலால் மனதால் மட்டுமன்றி உயிர் என்னும் ஆன்மாவால் மற்றொரு ஆன்மாவை ஈர்க்கும் போது உன் ஜீவகாந்தமானது எதிர்காந்த விசையாக மாறி விலக்கி விடுகிறது. அதுபோல் எதிர்க்கும் போது நேர்காந்த விசையாக மாறி விலக்கி விடுகிறது. இதன் செயல்பாடுகளில் கோடிக்கணக்கான மனதின் எண்ணத்தின் செயல்பாடுகளின் விளைவு பதிவுகள் உண்டாகின்றன. அதேபோல் இந்த பார்வையை ஓரிடத்தில் நிலைநிறுத்துவதன் மூலம் எளிதில் மனமானது அவ்விடத்தில் லயித்துவிடும் நிலை உருவாகும். இவ்வாறு உன் பார்வையை உனக்குள் திருப்புவதன் மூலமாக உன் மனதை உனக்குள்ளேயே லயிக்கும்படி செய்து விடுவதால் உன்னுடைய மனதிலிருந்து தோன்றும் எண்ண பிரிகைகள் வெளியில் வியாபிக்காமல் மனத்திற்குள்ளேயே சுழித்துக் கொள்ளும். இவ்வாறு இருக்கும் நிலையே தூங்காமல் தூங்கி சுகம் பெறுதல் என்றும் மௌன சமாதி நிலை என்றும் தன்னடக்க நிலை என்றும் கூறுவர். ஆயினும் பார்வை நிலை நிறுத்தப்பட்ட இடத்திலிருந்து மாறும்போது மனமானது லயிப்பிலிருந்து விடுபடுவதால் அதிலிருந்து தோன்றும் எண்ண அதிர்வுகளின் பிரியைகள் புறத்தில் வியாபிக்க தொடங்கிவிடுகின்றது. அதாவது மலர் தோட்டத்தில் பறந்து திரியும் வண்டானது பூவில் உள்ள மதுவை உண்ணும் பொருட்டு அப்பூவியின் மத்தியில் அமர்ந்து அசைவற்று நின்று பின் மறுபடியும் மயக்கம் நீங்கி வெளியில் பறந்து அலைவது போல்தான் பார்வையால் லயித்த மனமும் மறுபடியும் வியாபிக்கும் என்பதை நீ புரிந்து கொள். இருப்பினும் அப்பார்வையை உனக்குள் நிலைநிறுத்தி மனதை வியாபிக்க விடாமல் லயிக்க வைக்கும் பயிற்சியை முறையாக பழகுவதன் மூலம் விரைவில் மனமானது உனக்குள் அடங்கி உன் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும். இவ்வாறு மனதினை உன் முழு கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொண்டு நான் முன் கூறிய இன்பம், துன்பம், பயம், கோபம், காமம், வெறுப்பு, பாசம், பக்தி, ஞானம் என்ற பலதரப்பட்ட எண்ண அதிர்வுகளை முறையாக நடத்தி முழுவதும் நீக்குவதன் மூலம் உயர்ந்த நிலையான மௌன சமாதி நிலையானது கைகூடும். இந்நிலையில் நீ நீயாக மட்டும் இருப்பதை உணர்ந்து கொள்வாய். இது வன்றி பல ஞானம் அடைந்தவர்கள் கூட தங்களின் பார்வையின் சக்தியால் பிறரை தன்பால் கவருதல், தன்பால் வரவிடாமல் நிறுத்துதல், பிறரை தங்கள் இஷ்டப்படி செயல்களை செய்ய வைத்தல், அவர்களின் நிலை மறக்கச் செய்தல் என்று வசியம், மோகனம், தம்பனம், பேதனம்
என்னும் 8 விதமான அஷ்டகர்ம செயல்களை செய்து அதன் மூலம் பிறரிடம் மதிப்பையும் பிறர் தன் மீது பக்தியும் பயமும் மரியாதையும் செலுத்தும் விதமாக நடந்து கொள்ளுகின்றனர். இவர்களின் இந்த செயல்களால் இவ்வுலகில் வாழும் வரையில் இவர்கள் பிறரால் போற்றப்பட்டாலும் உண்மையில் ஏதோ ஒரு விதத்தில் மேற்கூறிய செயல்களின் விளைவால் இவர்களின் ஜீவகாந்தமானது இவர்களின் அச்சயத்தின் மூலம் குறைந்து ஒரு நிலையில் மரணத்தையே தழுவார்களே அன்றி ஒரு நாளும் இவர்களால் பெருவாழ்வு நிலையினை அடைய முடியாது. அவ்வாறின்றி பல யோகிகள் கண்களின் பார்வையை உள்நோக்கி நிலைநிறுத்தாமல் வெறும் கண்களை மூடியபடி மனதை மட்டும் நிலைநிறுத்தும் முயற்சியில் பல காலங்கள் செலவழிப்பார்கள். இவர்களின் நிலை முன் சொன்னவர்களின் நிலையை விட மிகவும் மோசமானதாகும். காரணம், கண் திறந்த நிலையில் கூட கூர்மையான தெளிவான பார்வை இல்லாதவர்கள் கானகத்தை இரவில் கடந்து செல்வது இயலாத காரியமல்லவா? அவ்வாறு இருக்கையில் கண்களை கட்டிக்கொண்டு கானகத்தை இரவில் கடந்து செல்வது சாத்தியமா? அதுபோன்ற நிலைதான் இவர்களின் நிலையாகும். எனவே நீ இவர்களைக் கண்டு ஏமாந்து விடாதே. இவர்கள் வாழும் வரையில் தங்களின் ஆற்றலை எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தி எத்தனை அற்புதங்கள் செய்தாலும் முடிவில் நிச்சயமாக இவர்களால் உயரிய நிலையான சாயுஜ்ய நிலையினை அடைய முடியாது என்பதை உறுதியுடன் நினைவில் கொள். எனவே நீ உனக்குள் பார்வையினை திருப்புவதைத் தவிர வேற எந்த பொருள்கள் மீதும் நிலைநிறுத்துவதை தவிர்த்துவிடு. இதில் நீ முறையாக வெற்றி அடைந்தாலே ஒரு சிறந்த யோகியின் தகுதியை நீ அடைவதற்கு உரியவனாகிறாய் என்பதை அறிந்து கொள். மேலும் ஒன்றையும் நான் உனக்கு கூறுகிறேன், கேள். உன் பார்வையின் சக்தியால் பிற ஆன்மாக்களை ஈர்ப்பதை தடுப்பது மட்டுமின்றி பிற ஆன்மாக்களின் அதீத காந்த சக்தியின் ஈர்ப்பிற்கு நீ அகப்படாமலும் இருப்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஏனெனில் அவ்வாறு நீ ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஆன்ம ஈர்ப்பின் செயல்பாடுகளுக்குள் நீ அகப்பட்டுக் கொள்வாய். அவ்வாறு நீ பிற ஆன்மாக்களின் அதீத ஜீவகாந்த ஆற்றலின் ஈர்ப்புக்குள் அகப்பட்டுக் கொண்டால் அதிலிருந்து மீண்டு வருவது மிகவும் கடினமாகும். ஏனெனில் உன்னையே ஈர்க்கும் அளவிற்கு வலிமையான ஜீவகாந்தமானதால் அதைவிட உன்னை நீ வலிமைப்படுத்திக் கொண்டல்லவா விடுபட வேண்டும். அது முடியாத போது நீ மறுபடியும் மனம் என்னும் மாய சுழற்சியில் அகப்பட்டுக் கொள்வாய் அல்லவா? அதனால் நீ பிறரை உன் பார்வையின் சக்தியால் ஈர்க்காமல் இருந்தால் மட்டும் போதாது, நீயும் பிறரின் பார்வையின் மூலம் ஈர்க்கப்படாமல் காத்துக்கொள். அப்போதுதான் நீ இவ்வுலகம் மட்டுமின்றி எல்லையற்ற இந்த புவனம் முழுவதும் அழிந்தாலும் அழிவற்று இருப்பாய். எனவே எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய அற்புதமான பார்வையின் மூலம் உன்னையே நீ இழந்து விடாதே. உனக்குள்ளே உன் பார்வையினை நிலைபெறச் செய். இதையே மாபெரும் சித்தர்கள் கண்ணே போதம் என்றும் திருஷ்டி என்றும் பல பெயர்களில் மறைவாக கூறினர். உனக்காக நான் நிலைபெற வேண்டும் என்பதற்காக நான் மறைப்பின்றி அச்சயம் என்று சொல்லக்கூடிய, பார்வை என்று சொல்லக்கூடிய, விழி என்று சொல்லக்கூடிய, திருஷ்டி என்று சொல்லக்கூடிய கண்ணின் ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்தினேன். அதனால் உன் கருவிழிகளின் மூலமாக ஜீவகாந்த ஆற்றலை செலவழிப்பதல்லாமல் அதை சேகரிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோக வேதம் என்ற ஞான நூலின் வாயிலாக அவதார் பாபாஜி அவர்களின் அருளாசி பெற்ற கி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறார்கள். ஆத்ம நமஸ்காரம் சகோதர சகோதரிகளே. இந்த பதிவு முடிவுற்றது.